Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி மூவி போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த பிஎஸ்டி ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ள பண்ணிங்கன்னா போஸ்டர்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல் தான், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் உள்ளார கொண்டு வர போகிறோம். ஓகே, நீங்கள் அடுத்தது டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போய் இமேஜ் 1 இருக்கும், அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இது வந்து நம்ம கிளியில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி கண்ட்ரோல் T லிட்டில் பிட் ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த லண்டன் டவர் இமேஜ் நான் உள்ளார கொண்டு வர போகிறேன். டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போய் இமேஜ் 2 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அகெயின் இதையும் நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் கீ எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து இப்போ நம்ம லேயர் மாஸ்க்கு ஆட் பண்ணி சில க்ளவுட்ஸ் அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த டவரோட இமேஜுக்கு வந்து லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணி சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது சைஸ் வந்து பின்னரில் ரெடியூஸ் பண்ணி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வேணாத அந்த பார்ட்ஸ்லாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிற க்ளவுட் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ உள்ளார போனீங்கன்னா இமேஜ் 3 அப்படின்னு இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து நம்ம டவர் இமேஜ் கீழே இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. இப்போ நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி லிட்டில் பிட் ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டவர் இமேஜ் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டோட merge ஆகாத மாதிரி இருக்குது, அதனால் அதோட பிரைட்னஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று, பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதை வந்து இந்த ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நான் கிளிப் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட பண்ணுற சேஞ்சஸ்லாம் அந்த டவரில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த தம்ப்நெயில் கிளிக் பண்ணி நான் பிரைட்னஸ் வந்து -66 அப்படின்னு கம்மி பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டை வந்து -22 அப்படின்னு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கலர் டோன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம போஸ்டருக்கு தேவையான அந்த ப்ளூ க்ரீன் கலர் டோனை கொண்டாட போகிறோம். அதுக்கு வந்து கலர் லுக்கப் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆர்ஆர் ப்ளூன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதோட ஒபாசிட்டி வந்து நம்ம 66ன்னு வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ வந்து நம்ம இன்னும் 2 இமேஜை உள்ளார கொண்டாட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 4 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, இது வந்து அந்த டவர் இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே. ஓகேவா, இது வந்து இப்போ இதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பார்ட்லாம் இன்விசிபிள் ஆகிடும், அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்து அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துக்கிறேன், ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். அதை பேஸ் லைட்டாக ரொட்டேட் பண்ணி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் நம்ம வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மாடல் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 5 அப்படின்னு இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஆல்ரெடி நான் நீட்டாக க்ராப் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், எந்த எடிட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சென்டரில்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாடல் இமேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமாக எடிட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளோட பேக்ரவுண்டில் இருக்க இந்த இமேஜோட அந்த கலர் டோனோட மெர்ஜ் ஆகிறதுக்காக. அது ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதையும் கிளிக் மேட்ச் பண்ணிக்கோங்க, இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி. ஓகே, ஸோ சம்திங் அரௌண்ட் 59 அப்படின்னு வச்சுக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பிரைட்னஸை. கான்ட்ராஸ்ட் வந்து -39 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் க்ரியேட் பண்ணுறேன், இதையும் கிளிப் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இது பண்ணுறது எல்லாமே அந்த கலர் டோனை, அந்த ப்ளூ க்ரீன் கலர் டோன் கொண்டுறதுக்காக. ஓகே, இதில் வந்து நான் ரெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த சென்டர் பார்ட், இந்த கர்வோட சென்டர் பார்ட்டை வந்து லிட்டில் பிட் கீழே கொண்டு வரேன். ஓகே, இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த கர்வை மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ப்ளூ டோன் கிடைக்கும். ரைட், இது ஓவர் டூ பண்ண வேணாம், ரொம்ப ஸ்லைட்டாகவே கம்மியாக இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்போ கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வார்ம் லுக் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு க்ரீன் டிண்ட் கொண்டுறதுக்காக நம்ம அடுத்து வந்து சேனல் மிக்சர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் ரெட் கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து +19 வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதே எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு அந்த ப்ளூ டிண்ட் வந்துருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட் எஃபெக்ட், டார்க் அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம் நம்மளோட போஸ்டருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி. இப்போ வந்து ஃபில் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. நம்ம கலர் ஓவர்லே வந்து அப்ளை பண்ண போகிறோம், அதுக்காக கலர் ஓவர்லே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனான ஃபோர்க்ரவுண்ட் டு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே மேலே இருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் டாப் ஒன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லொக்கேஷன் வந்து 13 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் நம்மளோட அந்த டார்க் பார்ட் வந்து கீழே மட்டும் வர மாதிரி இருக்கும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் வந்து 115 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட், இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இது எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கீழே இருக்கிற பார்ட் வந்து டார்க்கராக அண்ட் மொத்தமாகவே ஒரு லைக் நைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, கலர் பிக்கர் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் மூவி போஸ்டருக்கான ஃபாண்ட்டு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டைட்டில் டைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. நம்ம ரொம்ப மினிமலான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, கிரேடிங் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் வந்து ஒயிட்டே இருக்கட்டும், லெஃப்ட் வந்து கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரி கிரே கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க, இல்லை ரிவர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி மினிமலான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துட்டு இது டூப்ளிகேட் காப்பியை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், Ctrl+J கொடுத்து. ஓகே, இது வந்து நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டுக்காக இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன், Ctrl+J கொடுத்து. ஓகே, இது கம்மிங் சூன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்து லைன் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஷேப்ஸ் டூலில் லைன் டூல் எடுத்துக்கிறேன், கலர் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். லைனோட இது வந்து வெயிட் வந்து 4 வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் நான். Ctrl+J கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதை லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே பாட்டம்லேயும் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம போஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூ எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து RGBன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இருக்க கர்வ் வந்து கீழே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ ஓவராலாக அந்த ப்ளூ க்ரீன் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரேடியன்ட் மேப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆரஞ்சு வயலட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட பிளெண்டிங் மோட் வந்து சாஃப்ட் லைட் வச்சுக்கோங்க.
ஒப்பாசிட்டி வந்து 30% வச்சுக்கலாம். நம்ம போஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபைனல் எஃபெக்டாக நம்ம வந்து பின்னாடி வந்து அந்த மூன் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த டவர் இமேஜுக்கு மேலே வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்கள் இருப்பீங்கன்னா இமேஜ் 6ன்னு இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. நான் இந்த இமேஜ் வந்து இந்த டவர் இமேஜுக்கு லேயருக்கு மேலே இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ தான் அந்த மாடல் இமேஜுக்கு பின்னாடி போகும். அதுக்காக மேபி நீங்கள் கேட்கலாம் ஏன் இது ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலன்னு. ஓகே, நம்ம மாடல் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட்டில் வர மாதிரி அலைன் ஆகிறதுக்காக இதை கடைசி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாக் பாட்லாம் இன்விசிபிள் ஆகிட்டு நமக்கு அந்த மூன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி லிட்டில் பிட் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. வேணா எரேசர் டூல் எடுத்து ஃப்ளோ வந்து 50% வச்சுக்கோங்க. வச்சு இந்த அவுட்டரில் தெரிகிற அந்த பார்ட்டில் வந்துட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க, ஓவர் டூ பண்ண வேணாம். ரைட், ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஃபைனல் எஃபெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிரைட்னஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் 10 அப்படி ஒன்று ஒரு சம்திங் அரௌண்ட் 9 வச்சுக்கிறேன். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட மூவி போஸ்டர் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.